Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. விஜயகாந்த் மறைவால் உண்டான மன உளைச்சலில் இருந்து விடுபட முடியவில்லை என்று இயக்குனர் S.A. சந்திரசேகர் உருக்கமாக பேசியுள்ளார். எப்படி வாழ்ந்தார் அப்படின்றது அவர் இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்ட அந்த தமிழக மக்கள் ப்ரூவ் பண்ணாங்க இல்லையா. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அரசியல் தலைவனுக்கு இப்படி ஒரு இது வந்த மாதிரி எனக்கு அப்படியே இருந்தாலும் ஒரு பெரிய அரசியல் பதவியிலிருந்து பல காலம் பதவியிலிருந்து மறைந்து போன தலைவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குமோ அதை விட அதிகமாக வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு நடிகன் இறந்துருந்தால் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்குமா எனக்கு தெரியல. அப்போது ஒரு வாழ்ந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு மனிதனோட நான் 17 படம் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும். 28ஆம் தேதி நான் வெளிநாட்டில் இருந்தேன். அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தாக்கம் என்னை விட்டு போகலை. அந்த தாக்கமாக பாதிப்பா, அந்த பாதிப்பு என்னை விட்டு போகலை. எந்த ஒரு காலகட்டத்திலையும் நான் டிப்ரெஸ் ஆக மாட்டேன். டிப்ரெஸ்னால் சோர்ந்து போவோம்னு சொல்லுவோம்ல, அந்த சோர்வே எனக்கு கிடையாது, விஜயகாந்த் கிடையாது. எங்கள் 2 பேரும் அப்படி நாங்கள் இருந்தவங்க. ஆனால் இந்த 10 நாள் ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகிட்டேன். இப்போ நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் இப்போ எங்கள் அம்மா இறந்தாங்க, எங்கள் அப்பா இறந்தார், எங்கள் அண்ணன் இறந்தது எங்கள் குடும்பத்தில். அப்போல்லாம் கூட நான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணோம், டிப்ரெஸ் ஆனதில்லை. உண்மையிலே இன்றைக்கி இந்த சமாதிக்கிட்ட நின்று கொஞ்ச நேரம் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே தோணுனது, அவரை விட 12 வயசு அதிகமான மூத்தவன் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், அவரை எடுத்துகிட்டு போயிட்டான். என்னடா அது வாழ்க்கை. 5-6 வருஷங்கள் அவரை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் கடைசி 2 வருஷம் அவரை பார்க்குறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், முடியல. அதுதான் நான் ஒரு பதிவில் போட்டிருந்தேன், உயிரோடு இருக்கும்போது பார்க்க முடியல, உயிரில்லாத உடம்பை பார்க்கணுன்னு எனக்கு முதல்ல தோணவே இல்லைன்றதை விட உயிரில்லாத அந்த உடம்பை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை எனக்கு. அப்படி தான் சொல்லுவேன், தைரியம் இல்லை. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.